ஸோ 2025ல வந்துட்டு தமிழ்ல ஒரு ரொமான்டிக் ட்ராமாவாக எடுக்கப்பட்ட டியர் ஜீவா அப்படின்ற படத்தை இப்போ 10th கோட்டால வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துல வர நம்ம ஹீரோ பேர் வந்துட்டு ஜீவா. இவர் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி ஜாப் வந்துட்டு ட்ரை பண்ணியிருப்பாரு. இருந்தாலுமே எந்த ஒரு கம்பெனிலுமே இவருக்கு வேலை அப்படின்றது கிடைக்கல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இன்டர்வியூக்காக போன அந்த இடத்துல அதே கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம படத்தோட ஹீரோயினான ஜீவா மாணிக்கவேலை இவர் சந்திக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் பழகி லவ் பண்ணி மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இவங்க 2 பேரோட லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோவுடைய வேலை பார்த்தீங்கன்னா போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு நடுவில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை இவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவங்க 2 பேருக்குள்ள என்னமான ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்றத ரொம்ப ரியலா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய கெமிஸ்ட்ரி வந்துட்டு ஆன் ஸ்கிரீன்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல அந்த அளவுக்கு கேரக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க 2 பேருடைய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துல சொல்ற அளவுக்கு இதுவும் இல்லை. ஸ்டோரி பாத்தீங்கன்னா சிம்பிளான ஸ்டோரி தான். தென் ஸ்க்ரீன் பிளேவுமே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ட்ராமா தான். டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க.